அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை கடந்த 3 ஆண்டுகளாக போட்டுட்டு வரோம். இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக, சமூகத்தின் மேன்மைக்காக இளைஞர்கள், மாணவர்கள், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிப்பு, பல்வேறு தலைப்புகளில் நமது சோசியல் அவேர்னஸ் சேனல பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, இந்த சமூக மாற்றம் யாரால் நடக்கிறது, சமூக மாற்றத்தை விரும்புகின்றவர்கள் யார், இதுதான் இன்றைய வீடியோடைய நோக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு பேசும் பொருளாக இருப்பதுன்னா, சமூகம் நல்ல மாதிரி இருக்கணும், நல்லா வளரும், இந்த சமூகத்தில் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யார்? சமூகத்தில் புறையோடி போன சீர்பிடித்துப்பட பல்வேறு விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யார் அப்படின்றதான் பேசணும். பொதுவா இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு அரசியல் அமைப்பு இல்ல ஒரு சமூக அமைப்புகள் செய்யும். உதாரணத்துக்கு 1920களில் திராவிடர் கழகத்தை துவக்கிய தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் செய்தார். திராவிடர் கழகத்தின் தந்தை பெரியார் செய்தார். 20லிருந்து 40, 50 வரையும் பண்ணாரு வச்சுங்களேன். இன்னும் 60 வரைக்கும் கூட பண்ணாரு. என்னன்னா, அவரை போன்ற பல அமைப்புகள் உலகம் முழுக்க பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு அமைப்புகளாக செய்கிறார்கள், இன்னொன்னு தனி மனிதர்களாக செய்யறாங்க. உதாரணத்துக்கு டிராபிக் ராமசாமி இருக்காரு. அவர் சாலைகள்ல பேனர் கட்ட, அரசியல் பேனர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, ஒரு வழக்கில் 2 வழக்கில் பல வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற கிளையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் போட்டிருக்கார். பல தீர்ப்புகள் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு சாமானிய மனிதர், ஒற்றை மனிதர். அவர் இந்த சமூகத்தில் நல்லது நடக்கணும், சாலையில் ஓரங்கள் மெகா பேனர் கட்டப்பட்ட அந்த மெகா பேனர் காத்தடிச்சு கீழே விழுந்து பள்ளி மாணவர்கள் அடிபட்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் ஊடகத்தின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் டிராபிக் ராமசாமி. அதே போன்று தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து கொக்கோ கோலா கம்பெனி உறிஞ்சுவது, தாமிரபரணி ஆற்றை காப்போம் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை போட்டிருக்கிறார். அந்த பொதுநல வழக்கின் மூலமாக உயர்நீதிமன்ற உத்தரவையும் வாங்கியிருக்கிறார். பல வழக்குகள்ல இந்த மாதிரி தனிநபர்கள் பொதுநல வழக்கு போட்டு அந்த பொதுநல வழக்குகள் எதிர்காலத்தில் சட்டமாக மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுதான் இது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் இந்த சமூகத்தின் நன்மைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், சமூக நன்மைக்காக போடக்கூடிய வழக்குகள், அந்த வழக்குகள் ஒருவருக்காக, இருவருக்காக, இல்ல ஒரு கிராமத்துக்காக போடப்பட்ட வழக்குகள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டங்களாக மாறி இருக்கு. அவற்றை எல்லாம் செய்தவர்கள் தனி மனிதர்கள், ஒரு சில சின்ன சின்ன குழுக்கள், அமைப்புகள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் குழந்தை திருமணம் நடக்குது. குழந்தை திருமணம் நடப்பதை பார்த்து காவல்துறையில் சொல்லிடுறாங்க, அந்த குழந்தை திருமணம் நின்று போகுது. குழந்தை திருமணம் நடக்குதுன்னு சொன்னவர்களை கேங் ரேப் பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த பெண் பேர் விசாகா. அதை ஒரு சமூக அமைப்பு கொண்டு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்புறம் உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரையும் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் பெயரிலேயே ஒரு விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. பணியிடங்களில் பாலியல் தொல்லை செய்கின்றவர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று விசாகா கமிட்டி தீர்ப்பாக மாறி அது இந்தியா முழுவதும் அனைத்து அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று மாறி. இதை இந்த வழக்கை பொதுநல வழக்கு போட்டதும் ஒரு சமூக தொண்டு நிறுவனம். இப்படி நிறைய சொல்லிட்டே போறோம்னு வச்சுங்களேன். அப்போ நீதிபதி கிருஷ்ணய்யர் சொன்னதுதான். நீதிபதி கிருஷ்ணய்யர் என்பது பொதுநல வழக்குகள் தேவை, பொதுநல வழக்குகள் மூலமாக பல விஷயங்கள் இந்த மக்கள் மன்றத்திற்கு வருகிறது, நாட்டுக்கு வருகிறது. அதை அரசுகள் சட்டமாக போட வேண்டும் என்றும் சில வழக்கில் தீர்ப்பும் கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் விசாகா, அதுதான் தாமிரபரணி, அதுதான் மற்ற பல விஷயம். அப்போ நமது கேள்வி என்னன்னா, ஒரு சின்ன சின்ன குழுக்கள் இந்த சமூகத்தின் நன்மைக்காக வேலை செய்கிறார்கள், ஒரு சில தனிநபர்கள் சமூகத்தின் நன்மைக்காக வேலை செய்கிறார், இல்ல ஒரு சில தொழிற்சங்கங்கள் கூட சமூகத்தின் நன்மைக்காக வேலை செய்கிறார். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பாங்க. கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அவர்களால் செய்ய முடியல. பெரும் கூட்டம் அவர்களால் செய்ய முடியல. ஆனால் சின்ன குழுவாக தனி நபராக இருப்பவர்களால் இந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு சீர்கேடுகளை வெளியே கொண்டு வந்து பொதுநல வழக்கு போட்டு அதை சட்டமாகவும் பல காலங்களில் மாற்றியிருக்கிறார். இவற்றை எல்லாம் செய்பவர்கள் யார்? இவற்றை எல்லாம் செய்பவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள். அப்ப இந்த இளைஞர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா? இன்றைய இளைஞர்கள் யார் பின்னாடி போறாங்க என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தமிழகத்தின் சாபக்கேடு என்ன? சினிமாவின் பின்னாடி போனதன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழகம் எங்கேயோ வளர்ந்திருக்க வேண்டியது. வடகிழக்கு மாநிலங்களோட முன்னேறி இருக்கோம். ஆனால் அதை விட பாய்ச்சல் வேகத்தில் சிங்கப்பூர் மாதிரி மலேசியாவை நம்ம வளர்ந்திருக்க முடியும். வளர்வதற்கு தடையாக இருந்தது இளைஞர்கள் சினிமா பின்னாடி போனதும், சினிமாக்காரன் பின்னாடி போனதும் தான். சினிமா பின்னாடியும் சினிமாக்காரர்கள் பின்னாடி போகாம இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும், அதிக பொதுநல வழக்கு
வழக்குகள் வந்திருக்கும், அதிக இயக்கங்கள் போராட்டங்கள் நடந்திருக்கும், அதிகமான நன்மைகள் தமிழக மக்களுக்கு கிடைச்சு. ஒரு காலத்துல எம்ஜிஆர் பின்னாடி எம்ஜிஆர் கூட ஒரு 5 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார். அரசியல் கட்சியிலே இல்லாம டைரக்டாக முதலமைச்சர் ஆகணுன்ற கனவோட வந்தவர்களா இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கிறார். நான் அவர்களை பற்றி பொதுவாக இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்கள் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் தன்னை நேசிக்கின்ற இந்த சமூகத்திற்காகவும் தன்னை வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த இந்த நாட்டிற்காகவும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று என்றாவது ஒரு நாள் சிந்திப்பார்கள். ஆனால் அன்று பிறக்கும் விடிவு அதுதான் இளைஞர்களுடைய பெருங்கனவு. சினிமாக்காரன் பின்னாடி யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அவர்கள் இனிமேல் நன் மாதிரி வாழப்போவதும் கிடையாது. ஆக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக அனைவரும் மாற வேண்டும். குறிப்பாக இளைஞர்களை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் டிராபிக் ராமசாமி சொன்ன, நல்லக்கண்ட சொன்ன, விசாகா பற்றி சொன்ன, இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. இந்த சமூகத்தை நேசிக்கின்றவர்களா நீங்கள்? சமூகத்தை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியை நல்ல சமூகத்திற்கு கொண்டு போய் விட வேண்டும். அவர்களுக்கு நல்ல சமூகத்தை கட்டியமைத்து அவர்கிட்ட கொடுக்கணும். அப்படிப்பட்ட பணியை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது போன்ற சமூக விழிப்புணர்வு கொண்ட பல்வேறு பதிவுகளை போடக்கூடிய நமது சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அண்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.